BNC டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாமக்கல்ல நடந்தது கிட்னி திருட்டே இல்லங்க, அது முறைகேடு அப்படின்னு ஒரு உருட்டு விளக்கம் கொடுத்திருக்காரு திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன். இவர் உருட்டுல கந்தர்வக்கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்த ஏழை விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்ட இருந்து ஒரு கும்பல் கிட்னி திருடி இருக்கு. விசைத்தறி தொழிலாளர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுமே ஒன்னொன்னா முடக்குச்சு. அதுக்கப்புறம் விசைத்தறி தொழிலாளர்கள் வாழ்க்கை நடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விசைத்தறி தொழிலாளர்களோட வறுமைய தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கிட்னியை திருடி வெளி மாநிலங்களுக்கு ஒரு கும்பல் வித்துட்டு வந்திருக்கு. கிட்னிக்கு 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை பேசுறது, அப்புறம் அட்வான்ஸா 50,000 இல்ல 1 லட்சம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணி கிட்னி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மீத பணமும் கொடுக்கறது இல்ல. 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின கிட்னிய 50 லட்சம் ரூபாய்க்கு வித்து இருக்காங்க. இதெல்லாம் யாருன்னு கேக்குறீங்களா? வேற யாரு? எல்லாம் அந்த திமுக சார்கள் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கிட்னி திருடுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் என்னதான் செய்யறாருன்னு பார்த்தா வழக்கம் போல எங்கேயாச்சும் மாரத்தானோட போயிடுறாரு. அவர் மட்டும் ஃபிட்டா இருக்கணும்னு ஓடுறாரு. தமிழ்நாட்டுல இருக்கிற ஜிஹெச் எல்லாம் மோசமான நிலையில இருக்கு. அப்படி இருக்க இந்த ஒரு நிலைமையில இந்த கிட்னி திருட்டை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாமக்கல்ல நடந்தது கிட்னி திருட்டே இல்ல, அது ஒரு முறைகேடு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் அவரோட பிரச்சாரத்துல சொல்லின்னு வர்றாரு, இது திருட்டிட்டாங்க, அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு. இது என்ன டீப்பா போனோம்னா, இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு. இது முறைகேடு. ஏழை தொழிலாளர்களை ஏமாத்தி உடல் உறுப்புகளை திருடுறத தடுக்க முடியல, திருடர்களை கைது செய்ய முடியல. இதையெல்லாம் எதுவுமே பண்ணாம ரொம்ப கூலா இது திருட்டு இல்ல முறைகேடுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? அமைச்சர் சொல்ற மாதிரியே இது முறைகேடா இருந்தாலும் இந்த முறைகேட்டை செஞ்ச திமுக நிர்வாகிய ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ண முடியல? ஏதோ ஒரு திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல்ல தான் கிட்னி ஆபரேஷன் நடந்துருச்சுன்னு சொல்றாங்களே, அது தொடர்பா இந்த அரசு எடுத்த நடவடிக்கை தான் என்ன? இதுதான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசின் லட்சணமா? கிட்னி திருட்டு இல்ல முறைகேடுன்னு ஒரு திமுக அமைச்சர் பேசுறாரே, இப்ப திமுகவுக்கு மக்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? திருட்டு, முறைகேடு, கிட்னி திருட்டு, இதுதான் திமுகவோட விளக்கமா மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா தோல்வியடைந்த ஃபெயிலியர் மாடல் அரசை அகற்றணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சரியான பதில 2026ல மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். இது மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC உடன் இணைந்திருங்கள். நன்றி.